Good morning, students. In this second term, we have to move the third lesson. Take a page number 24. Third lesson topic, network and virus. In this chapter, you will learn introduction of network, importance of network, applications of network, components of network. Okay, now in this first week, we have to move the first four topic only, introduction of network, importance of network, applications of network, components of network. Okay, First one, introduction to network. A network consists of two or more computers and other peripheral devices such as scanners, external hard drives, printers, etc. The purpose of network is sharing of files and informations between multiple systems. Computer or devices can be connected through physical medium, which is also known as cables. Example, cable network and telephone networks. What is the meaning of networks? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்மளோட ஒன் ஆர் டூ கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறது பெரிப்பரல் டிவைசஸ் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸ்கேனர்ஸ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். அந்த ரெண்டு ஒன் ஆர் டூ அனதர் கம்ப்யூட்டருக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நெட்ஒர்க் நம்மளோட மொபைல் டேட்டாவிலே பார்த்தீங்கன்னா, மொபைல் நெட்ஒர்க் இருந்ததுன்னா இப்போது அனதர் மொபைலுக்கு நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம்? கேபிள் யூஸ் பண்ணலாம். டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டினா வயர்லெஸ் வைஃபை கனெக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டினா மோடம் யூஸ் பண்ணுவாங்க. சிஸ்டம்க்குனா மோடம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? திஸ் சச்சஸ் ஸ்கேனர்ஸ், எக்ஸ்டர்னல் அண்ட் ஹார்ட் டிரைவ்ஸ் சச்சஸ் எனி பெரிப்பரல் டிவைசஸ்மா. see the image. இப்போ இங்கே லேப்டாப்லேருந்து ஹோல் வேர்ல்டுக்கு வந்துட்டு எந்த மாதிரிலாம் நம்ம வந்து நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணலாம்? சிஸ்டம்க்கு கேபிள் யூஸ் பண்ணுவாங்க, நெட்ஒர்க்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம்லலாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதிலேருந்து வர கேபிள் வயர் மூலயமா நம்மளோட சிஸ்டமில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நெட்ஒர்க். டேக் பேஜ் நம்பர் 25. ஃபைல் ஷேரிங், ரிசோர்ஸ் ஷேரிங், communication and security. First one, file sharing. It allows sharing of files and documents among various computer system in the network. இப்போ ஒரு ஃபைல்ஸ் நம்ம கம்யூனிகேஷனோ இல்லை ஃபைல்ஸோ நம்ம ஏதோ ஒன்று ஷேர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கோம். இப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா மிஸ் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுவாங்க, வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் மொபைலில் நெட்ஒர்க் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், ரிசோர்ஸ் ஷேரிங். It helps in sharing hardware and software resources among various computer systems. For example, several computer systems can be connected to a printer. இப்போ சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்க்கு வந்துட்டு வேரியஸ் கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் செவரல் கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி கனெக்டட் டு எ பிரிண்டர். இப்போது நம்ம ஒரு கம்யூனிகேஷன் நம்ம ஷேர் பண்ணிட்டோம், அதை வந்து நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும்? பிரிண்டர் மூலிமா நம்ம பிரிண்ட் விட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், கம்யூனிகேஷன். நெட்ஒர்க் அலோஸ் us to share files, documents and information more efficiently. In a larger office, you can use an email and instant messaging tools to communicate quickly and store messages for future reference. இப்போ ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸில் வந்துட்டு நம்மளோட கம்யூனிகேஷன் எப்படி ஷேர் பண்ணலாம்னா இமெயில் மூலிமா. அதுனா வித்தின் செகண்ட்குள்ளே நமக்கு வந்து இமெயில் வந்து பாஸ் ஆயிரும். அண்ட் இன்ஸ்டன்ட் மெசேஜ் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குயிக்காக வந்துட்டு அது நமக்கு வந்து பாஸ் ஆயிரும். அந்த கம்யூனிகேஷன் வந்து பாஸ் ஆயிரும். எது மூலிமா? இமெயில் த்ரூ நெட்ஒர்க் இருந்தால் தான் நம்ம இமெயில் யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஸ்டோர் மெசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் நமக்கு வேணுன்ற வீடியோஸ் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கும், நம்மளோட ஹோம் பேஜில் இருக்கும். அந்த ஹோம் பேஜில் போய் நம்ம எப்போது நம்ம அதை பார்க்கணுமோ அகைன் நம்ம திரும்ப ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்யூச்சருக்கு நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நமக்கு நெட்ஒர்க் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், செக்யூரிட்டி. பிஃபோர் அக்சஸிங் இன்ஃபர்மேஷன் ஆன் a network, you must enter your username and password. This ensures that only authorized people can use the information stored on the network. செக்யூரிட்டி வந்துட்டு, இப்போ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின்லேருந்து நமக்கு இங்கே அமௌண்ட்லாம் சென்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நமக்கு இருந்தது அப்படின்னா, இப்போது அவங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு நமக்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அனதர், இப்போலாம் வந்து ஐ பிரிண்ட்டு, நம்மளோட வாய்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ செக்யூரிட்டி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்கில் செக்யூரிட்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நெட்ஒர்க். The following are the areas where computer networks are employed.
teleconferencing, cellular telephone, cable television, financial services, marketing and sales, reservation of airlines, trains, theaters and buses, telemedicine, ATM, internet banking. டெலிகான்ஃபரன்சிங் அப்படின்னா இப்போது ஹெட் ஆஃபீஸ் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில் இருக்குது. அதோட பிரான்ச்சஸ்லாம் நிறையா பிளேசஸில் இருக்குது. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. அப்படின்னா அங்கே ஹோல் ஹெட் ஆஃபீஸில் இருக்க மேனேஜர் வந்து எல்லா பிரான்ச்சஸில் இருக்க மேனேஜரோடையும் மீட் பண்ணணும். அப்படின்னா இட்ஸ் வந்துட்டு டேரெக்டாக போய் மீட் பண்ணுறதுக்கு நம்மளோட அந்த டைமிங்கில் நமக்கு எமர்ஜென்சி நம்ம டெலிகான்ஃபரன்சிங் தான் பண்ணணும். அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்களோட பிளேஸில் இருந்து கான்ஃபரன்ஸ் கால் மூலயமா, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா அவங்க வந்து கால் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸே பார்த்திங்கன்னா ஜூம் ஆப்பில் நடக்குது. ஜூம் ஆப்பில் வந்து மிஸ் வந்து கிளாஸஸ் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கனெக்ட் பண்ணுறாங்க. எது மூலிமா? நெட்வொர்க் மூலிமா. நெக்ஸ்ட்டு செல்லுலார் டெலிஃபோன். அது வந்துட்டு நம்ம ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுற மாதிரி. நம்ம மொபைல் டேட்டா இல்லை, நம்ம அனதர் மொபைல் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுறது. கேபிள் டெலிவிஷன், கேபிள் மூலிமா நம்ம வீட்டில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ சம் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் இதில் நம்ம ஆர்டர் கொடுக்குறோம், டெலிவரி பண்ணணும், மார்க்கெட்டிங்க்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் ஏர்லைன்ஸ், ட்ரெயின்ஸ், நம்ம டிக்கெட்ஸ் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம், நெட்லேயே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கு. அண்ட் டெலிமெடிசின். இப்போ மெடிசன்ஸ் ஆல்சோ என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஆர்டர் பண்ணால் நமக்கு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கோவிட்டில் இருக்கோம். ஸோ அந்த டைமிங்கில் கூட நம்மளோட டாக்டரை போய் மீட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலிமா நம்மளோட டாக்டரை மீட் பண்ணி நம்மளோட இதை வந்துட்டு சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறது, செய்கிறது. அது மாதிரி இன்டர்நெட் பேங்கிங் மீன்ஸ் பேங்க் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. நம்மளோட நெட் பேங்கிங் மூலிமா நம்ம மொபைல்லையோ இல்லை சிஸ்டம்லையோ நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம நெட் பேங்கிங் மூலிமா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா?